நம்ம இந்தியர்கள் ஓகே ஒரு சில இந்தியர்கள் ஸோ ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வடிகட்டின முட்டாளா இல்லை என்ன மாதிரி முட்டாள்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஆமாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஹாய் வணக்கம், நான் தான் சிவஜிவி பேசுகிறேன். ஸோ எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு உடம்பு முடியல, இருந்தாலும் இந்த வீடியோ செய்யணும்னு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து சில இடத்துல வந்து முட்டாளாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே பட்சத்தில் வந்து நம்ம இந்தியர்கள் ஓகேங்களா, ஒரு சிலர் இந்தியர்கள் ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சில இந்தியர்கள் ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, எதை சொன்னாலும் நம்பிடுறாங்க. ஓகேவா, ஸோ நானும் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நானும் வந்து சில பேர்கிட்ட வந்து உதவி கேட்டிருப்பேன். எப்போனா நம்பரு அடிக்குதுன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் செஞ்சேன், நாட் சீரியஸாக, ஜஸ்ட் ஒரு ஃபன். ஸோ இதால் வந்து நம்மளுக்கு என்ன ரிப்ளை வருது, ஒரு விழிப்புணர்ச்சி வரட்டும்னு சொல்லி தான் அந்த வீடியோ செஞ்சேன். ஸோ அந்த வீடியோ நான் செஞ்சு அந்த சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு நான் வந்து மெசேஜும் அனுப்பினேன், பர்சனலாக அனுப்பினேன், வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பினேன். பட் நோ ரிப்ளை. அதில் வந்து ஒருத்தவங்க தான் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க இடத்துக்கு நம்ம வந்து அந்த என்னமோ ஒரு இது சொன்னாங்க, அது நீங்கள் ஓராவோ என்னமோன்னு அது நீங்கள் வந்து செய்யுங்க, செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்குறோம், நீங்கள் 5 காசு கூட கட்ட தேவையில்ல அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். இப்போதைக்கு நான் இங்கேருந்து அங்கே வர்றதுக்கு வந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும். ஸோ நானும் ஒரு ஆள் டிரான்ஸ்போர்ட் எதிர்பார்த்து தான் வர முடியும். இப்போ இருக்க என்னோடய சூழ்நிலைக்கு நான் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்ககிட்ட திருப்பி ரிப்ளை வரல, ஏன்னா நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு. ஓகேங்களா, ஸோ நான் அதோட விட்டுட்டேன். ஸோ சில பேர் வந்து இன்ன வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் ஸ்டீல் இதை வாங்கினா நல்லது நடக்கும், இதை செஞ்சால் நல்லது நடக்கும், இதை பண்ணால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்கியூஸ். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்தியர்கள் ஓகேங்களா, அந்த முட்டாளான இந்தியர்கள், ஒரு சில முட்டாளான இந்தியர் வந்து ஒன்றும் ஸ்டைல் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க ப்ராடக்டை வாங்கிக்கிட்டு முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ரொமோட் பண்ணுற பொருள் வந்து ரீச் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அது ரீச் ஆகிறதால வந்து இதில் வந்து நிறையா பேர் ஏமாறுறாங்க. ஏன்னா எப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பேராசை. பேராசை ஓகேங்களா, நம்மளுக்கு இது நடக்காதா, நம்மளுக்கு இது வராதா. இந்த எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து நான் அவங்களையும் முட்டாள் தான் சொன்னேன். ஸோ என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் என்கிட்ட பிரச்சனை இல்லை, நான் அவங்ககிட்ட டைரெக்டாகவே சொன்னேன். ஸோ அவங்க என்னன்னா, அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து சில ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, அதால் பணம் தேவைப்படுது. ஸோ அதால் இந்த விஷயத்தை நம்பி அவங்க காசு போட்டு வாங்கி கடைசியாக ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஓகேவா, ஸோ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கேட்டால் நம்பர் அடிக்குது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் நம்பர் அடிச்சிச்சு. அவங்க வீடியோ போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி தானே, எனக்கு நம்பர் அடிச்சிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸில், எனக்கு மெக்கனமில் நம்பர் அடிச்சிச்சுண்ணா ஃபர்ஸ்ட் ப்ரைஸில், டொட்டோவில் நம்பர் அடிச்சிச்சு. ஆனால் அவங்ககிட்ட தான் கேட்டேன், நம்பர் அடிச்சிச்சுன்னு சொன்னாங்களா, ஏன் ஜெக்பாட்டு 60 ஏன் மில்லியன் கணக்கில் நம்பர் அடிச்சிச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 40யோட வச்சுக்கிறாங்க, 40ல் வந்து 6000 வெள்ளி அடிச்சிச்சு, 4000 வெள்ளி அடிச்சிச்சுன்னு. ஏன் வந்து ஜெக்பாட் அடிச்சிச்சு இல்லை 60 அடிச்சிச்சு, சுப்ரீம் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய தொகை பாருங்கள், சொன்னால் மாட்டிக்குவாங்க. ஓகேவா, சின்ன சின்ன தொகைன்னு சொன்னால், ஏன்னா டெய்லி எல்லாத்தையும் அடிக்குதில்ல, ஸோ அதில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பெரிய பெரிய தொகை சொன்னாங்களா மாட்டிக்குவாங்களே, அதனால் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ என்னத்துக்கு வந்து நான் இப்போ இந்த வீடியோ முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த உப்புக்கல் ஓகேவா, நானும் உப்புக்கல் வாங்கி வச்சுருக்கேங்க. இதோ பாருங்கள், ஒரு பேக்கெட்டு உப்புக்கல். இது பார்த்திங்கன்னா இமயமலை பிங்க் ராக் சால்ட். ஓகேவா, ஸோ இது வந்து பிங்க் கலர் சால்ட், இது வந்து இமயமலையிலேருந்து வர்றது. இப்போ சில பேர் வந்து அந்த
உப்புக்கல் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து வர்றது, இது வந்து இந்தியாவிலேருந்து வர்றது. ஓகேங்களா, அது வந்து நான் செக் பண்ணி பார்த்தா பாகிஸ்தான்லேருந்து வருது அந்த உப்புக்கல். அதில் வந்து சில மூலிகைலாம் கலந்துருக்காங்கன்னா, என்ன மாதிரி மூலிகை கலந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொன்னது வந்து இந்த வசம்பு, அப்புறம் வந்து இந்த சில மூலிகைலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஹெல்த்தினா வந்து அந்த பொருளை வந்து நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. வசம்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துவாங்க, அந்த கையில் கட்டிக்கிட்டு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பேக்டீரியா வந்து கூமானை வந்து எதுவும் வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து கெட்ட சக்தி எதுவும் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து இஃபெக்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு வசம்பு கையில் கட்டுவாங்க. அதை வந்து எரித்து பொட்டும் புருவத்தில் வந்து மையாக பூசுவாங்க. ஸோ இதுதான் காலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து வசம்பு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு இதை எடுத்து நீங்கள் நெத்தியில் பூசினா உங்களுக்கு நம்பர் அடிக்கும், இதை எடுத்து அங்கே பூசினா நம்பர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த உப்பு வந்து குளித்தா உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற தீய சக்திலாம் போயிடும், உங்கள் வீட்டுக்கு நல்ல சக்தி வந்துடும், உங்களுக்கு வந்து நல்லது அடிக்கும், உடனே நம்பர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கும். அப்புறம் இன்னொன்று மண்டிப்பூங்க, இந்த பக்கெட்டில் மண்டி பூங்கா வாங்கி குளிச்சிங்களா உடனே நம்பர் அடிக்குது. சில பேர் வந்து சில இடத்துல போய் மண்டி பூங்கா பண்ணால் நம்பர் அடிக்குது. இந்த நம்பர் பேரை சொல்லி உங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் அடிக்கும்னு சொல்லி உங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குவீங்க, நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா அந்த கோழி குஞ்சு கொத்தாக வந்து போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காருமே, அந்த மாதிரி அவங்களோட ஃபாலோவர்ஸாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, முட்டாள் மாதிரி. சரிங்களா, இந்த ஃபாலோவர்ஸ் சொல்கிறேன், இந்த முட்டாள் மாதிரி சில பேர் வந்து இந்த ஏமாற்றி விற்கிறானுங்க, சில பேர் வந்து பொய் சொல்லி விற்கிறாங்க, சில பேர் வந்து மக்களோட அம்பேக்க சம்பாத்தான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு சொல்லி இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் விற்கிறது. ஸோ இந்த மாதிரி விற்கும் போது அவங்க ஏமாந்து போய் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உப்புக்கல் எவ்வளோ தெரியுங்களாங்க? இந்த உப்புக்கல் 2 வெள்ளி தாங்க, 99 விற்கிறாங்க. சரிங்களா, 99 2 வெள்ளி தான் அந்த உப்பு. சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு இந்திய சமுதாயத்தில் வந்து இதை வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்து பயன்படுத்துறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை போட்டு குளிக்கிறதுக்கோ இதை வந்து வீட்டு மீனுக்கு ஊற்றுறதுக்கோ அதுக்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லி கொடுக்கல. இது வந்து சமையலுக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்படி வந்து நீங்கள் வந்து இதை பயன்படுத்துறதுனா இது வந்து மகாலட்சுமியோட ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சாமி படத்தில் வச்சா நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை போட்டு குளித்தா நல்லது, இதை வந்து போட்டு குளிக்கிறதால உங்களோட உடம்புல இருக்கிற என்ன சொல்லுவாங்க தீய சக்திலாம் நீந்து செய்வனெல்லாம் நீந்து உங்களை கெட்ட இதெல்லாம் விட்டுட்டு போய் உடனே நம்பர் அடிக்கணும்னு சொல்ல கிடையாது. ஓகேங்களா, ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் அதை சொல்லி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க விற்கிறாங்க அந்த ப்ராடக்டை. நல்லா பார்த்துங்க, உண்மையிலே வந்து நம்பர் அடிக்குது, ரொம்ப அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும். ஏங்க அதை அவங்க செய்யலை? ஏன் அதை அவங்க செய்யலை? அவங்களுக்கு நம்பர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க, மற்றவங்கள நம்பர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு அவங்க பணக்காரனா ஆகிறத விட்டுவிட்டு ஒன்று அந்த ப்ராடக்டை கூவி விற்றுக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அதால் தான் அவங்கள வந்து முட்டாளான ஃபாலோவர்ஸ்ன்னு சொன்னேன். அவங்கள போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களோட ப்ராடக்ட் போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு போய் ஒன்று சப்போர்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே, அதால் தான் உங்களை முட்டாளான ஃபாலோவர்ஸ்ன்னு சொன்னேன். சரிங்களா, நான் எல்லாத்தையும் சொல்ல, ஒரு சில பேர் இந்தியன்ஸில் வந்து முட்டாளும் ஒன்று நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா பேராசை, எல்லாமே வேணும் பேராசை, அதை சொல்லி எவன் என்னத்தை விற்றாலும் அதை வாங்கி பயன்படுத்துறது. அதே மாதிரி வந்து இந்த ஊதுபத்தியில் வந்து இந்த ஊதுபத்தி இருக்குது, நாங்கள் மூலிகை கலந்து ஊதுபத்தி விற்கிறோம், மூலிகை கலந்த சாம்பிராண்டி விற்கிறோம், மூலிகை கலந்த இதை விற்கிறோம் அதை விற்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து போய் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதை வாங்கி நீங்கள் வச்சா நல்லது நடக்கும், இதை வாங்கி வச்சா இது. ஏங்க உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுக்கலையாங்க? உங்களுக்கு சின்ன வயசில் இருக்கும் போது உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுக்கலையா? எது வந்து எதுக்கு பயன்படுத்தணும், எது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலையாங்க? அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கீங்க, அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கீங்க. உங்கள் வீட்டில் சின்ன வயசில் இருக்கும் போதே உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் தாத்தா பாட்டியோ இதை வந்து இதுக்கு தான் பயன்படுத்தணும், இந்த உப்பு கல்லை இதுக்கு தான் பயன்படுத்தணும், இந்த சாம்பிராண்டி வந்து இதுக்கு தான் பயன்படுத்தணும். அந்த காலத்துலாம் பார்த்திங்களாண்ணே கறிக்கொட்டையை வச்சு அதுவும்
அப்புறம் கொட்டாம்பூச்சியை வச்சு இந்த சாதாரண சாம்பிராணியை போட்டு தான் சாமி கும்பிட்டாங்க. அந்த காலத்தில் நல்லது நடந்துச்சு. அந்த காலத்தில் நிறைய பேர் உழைச்சி சம்பாரித்து முன்னுக்கு வந்தாங்க. ஆனால் நீங்களாம் எதுக்குங்க பேராசைப்பட்டுக்கிட்டு பொய் சொல்லி ஜாமான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் நினச்சா உங்களெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நேராக எதால் அடிப்பான்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்கிறேன், மக்கள்கிட்ட வந்து பொய்யான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க. பொய்யான ஒரு விஷயத்தை வந்து மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிங்க. நானும் இந்த வீடியோ ரொம்ப நீட்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எவ்வளோ பேர் பார்க்க போகிறீங்க? ஏன்னா நல்லது சொன்னால் தான் உங்களுக்கெல்லாம் பிடிக்காத. உடனே இந்த வீடியோலாம் வந்து உடனே ரிப்போர்ட் பண்ணி அடிக்கணும்னு பார்ப்பீங்க. நல்லது சொன்னால் எவனுக்கும் பிடிக்காது. கெட்டது சொன்னால் உடனே சப்போர்ட் பண்ணிட்டு ஃபாலோவர்ஸ் வந்து நிறையா போடுவீங்க. நல்லது சொன்னான்னு வச்சுங்களேன், அவனை எப்போ அடிப்போன்னு தான் பார்ப்பீங்க. அடுத்து எனக்கு வீடியோ வரும், ஏன்னா நல்லது சொல்லிட்டேனே. ஓகேவா? மக்களுக்கு வந்து நல்லது சொல்லிட்டேன், இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த உப்பு கல், இந்த சாம்பிராண்டி, இந்த மண்டி பூங்கா இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. உங்கள் காசு தாங்க போகுது. இதெல்லாம் நம்பர் அடிக்காது. இது சீன கோயிலில் போய் பாருங்கள். சீன கோயிலில் நிறைய ஊதுபத்தி சாம்பிரான்லாம் வச்சுருப்பான். அதுலேயே நம்பர் வச்சுருப்பான். டெக் மாதிரி வச்சுருப்பான். எந்த சீனாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான்? பார்த்துருக்கீங்களா? சீனா சாம்பிராண்டி ப்ரொமோட் பண்ணுறது, ஊதுபத்தி ப்ரொமோட் பண்ணுறது, உப்புக்கல்லை ப்ரொமோட் பண்ணுறது சீனா செய்கிறது பார்க்க தெரியுங்களா? இன்றைக்கி சீனா தாங்க பணக்காரனாக இருக்கான். புரியுதுங்களா? உழைப்பை போட்டு வாழுங்க. அதை விட்டுட்டு பேராசைப்பட்டுக்கிட்டு எல்லா விஷயமும் வந்து இதை வாங்கி வச்சா நல்லது நடக்கும், அதை வாங்கி வச்சா நல்லது நடக்கும், பேராசைப்பட்டுக்கிட்டு முட்டாள் மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் முட்டாளாக இருக்கிறதால தான் உங்களை ஏமாற்றிக்கிட்டு அவன் பணக்காரன் ஆக்கிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? இந்த உப்பு விற்கிற கம்பெனிக்காரனுக்கு தெரியாது, இதை விற்றா நான் பணக்காரன் ஆக முடியும்னு தான் அவன் இதை செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கான். சரிங்களா? இதை பயன்படுத்துகிறா நான் பணக்காரனாக ஆக முடியும்னு சொல்லிட்டு ஏங்க அவன் அதை பயன்படுத்தலை? அவன் உப்பு விற்றுக்கிட்டு தாங்க இருக்கான். புரியுதுங்களா? இதை விற்றா தான் எனக்கு பணம்னு நினச்சிட்டு. சரிங்களா? அது இதை பயன்படுத்தி எனக்கு நம்பர் அடிக்கும், நான் வந்து பணக்காரன் அவனு சொன்னால் அவன் அங்கே உப்புக்கல்லை பேக் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கான். ஓசிங்க சிந்திங்க. ஓகேங்களா? நான் ஏதாவது தவறாக பேசி தான் மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆதங்கம். 2 பேர் 3 பேர் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொன்னதால் எனக்கு உண்மையிலே செம்ம கடுப்பு. ஏன் அவ்வளோ முட்டாளாக இருக்காங்கன்னு. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாற்றிங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். முட்டாளாக இருக்க போகிறீங்களா? ஒன்றும் முட்டாளான ஃபாலோவர்ஸாக இருக்க போகிறீங்களா? இல்லை முட்டாளாக அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண போகிறீங்களா? உங்கள் விருப்பம். மாறாதது உங்கள் விருப்பம். கடைசியாக அவங்களுக்கெல்லாம் நெய்யில் பூசி விட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.